இந்த விஷன் போர்ட் உங்களோட கோல்ஸ் அண்ட் விஷஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் விஷன் போர்ட் பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேள்விப்படுறேன் அப்படின்னா எஸ்ன்னு கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்படின்றதுக்குள்ளே 2024 போயிடுச்சுல. ஓகே, 2025க்கான ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்க, சில பேர் எடுக்காமல் 2024லேயே போயிடுச்சு அப்புறம் என்ன இந்த வருஷம் போகிற போக்கில் போவோம் அப்படின்னு சில பேர் முடிவு எடுத்திருப்பீங்க. பட் அந்த தப்பை இனி நீங்களும் பண்ணாதீங்க, ஓகேவா? விஷன் போர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். ஜஸ்ட் கட் புட் பேஸ்ட் இந்த மாதிரி மெத்தட் தான். பட் அதில் பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ்ன்னு இருக்குது. அந்த மிஸ்டேக்ஸை பீட் பண்ணுறதுக்கு நான் 3 மேஜிக்கல் மந்த்ராஸை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர் ரெண்டுக்குள்ளே உங்களோட கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. விஷன் போர்டுன்றது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டூல்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் விஷன் போர்டுனா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை எப்படியெல்லாம் பண்ணலான்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் கைடு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாட் இஸ் விஷன் போர்ட்? விஷன் போர்டுன்றது ஒரு ஃபிசிக்கல் வே, அதாவது இமேஜஸ், வேர்ட்ஸ், கோட்ஸ் இதெல்லாம் கொலாஜ் பண்ணி விஷுவலாக அதை நீங்கள் டெய்லி பார்க்குறப்போ அது உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதாவே ஆகுறது. பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவாக நடக்கும். ஸோ அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் இந்த விஷன் போர்டுனே சொல்லலாம். விஷன் போர்டுன்றது ரொம்பவே ஃபன் அண்ட் ஈஸியாக இருக்கும். இதுக்காக ரொம்ப போட்டு ஓவர் திங்க்லாம் பண்ண வேண்டாம். இதில் உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான் ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணணுன்னே சொல்லலாம். ஸோ ஜாலியாக உட்காந்து ஃபேமிலி கூட பண்ணுறதுனால பண்ணுங்கள். இல்லை நம்ம கோல்ஸ் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக உட்காந்தும் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன வேணும், என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த வருஷத்துக்குள்ளே என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த வருஷம் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் விஷுவலாக ஃபிசிக்கலாக அந்த இமேஜஸை கலெக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ரெகுலராக நீங்கள் பார்க்குற இடத்துல வச்சு அது ரெகுலராக பார்த்தீங்கனாலே போதும். பார்க்குறது மட்டும் இல்லைங்க, அதுக்கான ஆக்ஷன்ஸை நீங்கள் எடுக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் எடுக்கிறப்போ எதுவுமே ஒரே நாளில் கிடச்சிடாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எடுக்கிறப்போ அந்த இயர் எண்டில் அந்த கோல்ஸ் எல்லாமே நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். விஷன் போர்டுன்றது கோல்ஸ் அப்படின்ற பெரிய விஷயம் அப்படின்னு மட்டும் இல்லை. ரெகுலராக தண்ணி குடிக்கணும், டைமுக்கு எழுந்தணும், டைமுக்கு தூங்கணும், ஃப்ரெண்ட்ஸை ஃபார்ம் பண்ணணும், ஒரு நெட்ஒர்க்கை ஃபார்ம் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபாலோவர்ஸ் வச்சிங்கன்னா உங்கள் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போது ஃபாலோவர்ஸ் இப்போ 50K ஃபாலோவர் வேணும் அப்படின்னா 50Kன்ற மாதிரி இமேஜை நீங்கள் எடுக்கணும். அப்படி இல்லைனா நீங்களே எடிட் பண்ணணும். அப்படி எடிட் பண்ணி அந்த இமேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். அந்த இமேஜை ரெகுலராக நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு அது பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த கோல்ஸை இந்த இயர்க்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ணுங்க. விஷன் போர்டில் உங்களோட கோல்ஸ் எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா ஹெல்த், ஃபினான்ஷியல், ஸ்பிரிச்சுவல், ஃபிசிக்கல், லைஃப் ஸ்டைல், அப்படிக்கு எதை மாதிரிலாம் தோணுதோ அந்த மாதிரி ஆன்லைனில் டெம்ப்ளேட்ஸ் எடுத்து கூட நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு கூட எடுத்துக்கலாம். பட் அதே தான் ஆக்சுவலாக பண்ணணும் இல்லை. உங்களோட கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் கற்றுக்கணும்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான இமேஜஸை நீங்கள் அதில் ஸ்டிக் பண்ணுறது மூலிமா, ரெகுலராக பார்க்குறது மூலிமா உங்களோட 2025க்கான கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டேக் அ நோட் அண்ட் பென், ரைட் டவுன் யுவர் கோல்ஸ். கோல்ஸ் எழுதுறது தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சப்போஸ் கோல்ஸே இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதில் உங்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை பண்ணுற மனுஷங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறவங்கள கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்கள மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அந்த யூனிக்னஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப், what are the things we need to make vision board? லைக் சிசர், க்ளூ அந்த மாதிரி தான் நம்ம வச்சு பண்ண போகிறோம். நீங்கள் கார்ட்போர்டில் இப்போ நான் காட்டுற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி தெர்மோகோல்ஸ் யூஸ் பண்ணி வாலில் ஹேங் பண்ணுறதுனாலும் ஓகே, ஆர் கேலண்டர் போர்ட்ஸ், கார்ட்போர்ட்ஸ் தேவையில்லாத கார்ட்போர்ட்ஸ்லேருந்து ஸ்டிக் பண்ணி ஓட்டுறீங்கனாலும் ஓகே. எந்த மாதிரினாலும் நமக்கு பேசிக் ஸ்டேஷ்னரியாக தான் தேவைப்படும். தேர்ட் ஸ்டெப், எடிட். இதில் நம்ம இமேஜஸை கொலாஜ் பண்ண போகிறோம். நான் பர்சனலாக என்ன சொல்வேன்னா பின்ட்ரெஸ்ட், அதில் நிறையவே இமேஜஸ் கிடைக்கும். இமேஜஸ்னால் ஏன்னா தானோன்னு எதையும் போட்டக்கூடாது. அது உங்களோட வேல்யூஸாக இருக்கட்டும், உங்கள் கோல்ஸாக இருக்கட்டும், அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் கேர் அப்படின்னா, ஸ்கின் கேர்னால் காமனாக நீங்கள் ஒரு இமேஜ் ஸ்கின் கேர் போட்டிங்கன்னா ஒரு ஃபாரின் இமேஜ் கிடைக்கும். நீங்கள் இந்தியன் அப்படின்னா நீங்கள் ஒரு விதமான ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போது நீங்கள் ஹோம் ரெமெடி போட்டு தான் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி இமேஜ் போட்டால் தானே உங்களுக்கு ஹோம் ரெமெடி வச்சு நம்ம ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்றது ஞாபகத்துக்கு வரும். ஸோ ஏஸ்தட்டிக்காக இருக்கணும், இல்லை பார்க்க பளிச்சுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு வேறு எதுவும் இமேஜ் போட்டிங்கன்னா அதை பார்த்து ரசிக்க தான் செய்வீங்க தவிர அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு அது ஞாபகப்படுத்துகிற மாதிரியான உங்கள் வேல்யூஸ் அண்ட் கோல்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரியான இமேஜாக இருக்கணும்.
ஒன்ஸ் இப்போ நீங்கள் வந்து இமேஜஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்க. கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணலாம். கேன்வா ஆப் இல்லாட்டியும் நீங்கள் கூகுளில் போயிட்டு கேன்வான்னு டைப் பண்ணி அதில் கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரேஷியோ 9:16, அதாவது A4 ஷீட் சைஸில் தான் இருக்க போகுது. அதில் நீங்கள் கலெக்ட் பண்ண எல்லா இமேஜஸையும் அதில் நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஸ்டெப், டேக் அ கலர் பிரிண்ட் அவுட். பக்கத்தில் இருக்க ஷாப்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயே பிரிண்ட் அவுட் இருக்குது அப்படின்னா கலர் பிரிண்ட் எடுங்க, பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது. ஏன்னா இது விஷன் போர்ட், ஃபிசிக்கலாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுக்கணும். கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஸ்டெப் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பும் கூட. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்த எல்லா இமேஜஸையுமே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் டெய்லி எங்கே பார்க்குறீங்களோ அந்த இடத்துல, வீடாக இருக்கட்டும், உங்களோட இப்போ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை வந்து ஸ்டிக் பண்ணி வைக்க போகிறீங்க. ரெகுலராக அதை பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பதிஞ்சு ரெகுலராக அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட விஷன்ஸும் இந்த இயர் எண்டுக்குள்ளே 2025க்குள்ளே அது அச்சீவ் ஆகும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த 3 மேஜிக்கல் மந்த்ராஸ் என்ன அப்படின்னு சொல்லவா? BIC. B for believe, I for implement, C for consistency. அதனால் இதுதான் அந்த மந்திரமா அப்படின்னு சொல்லி சலிச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த 3 விஷயம் இருந்தால் தான் ஒரு பர்சன் வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆகவே முடியும். இந்த 3மே இல்லைன்னா வாழ்க்கைக்கும் அர்த்தம் இல்லை. நீங்கள் இந்த விஷன் போர்ட் பண்ணுறதுக்கு பிரயோஜனமே இல்லை. பிலீவ், இந்த செல்ஃப் டவுட், இந்த விஷன் போர்ட் பண்ணுறதுனால எல்லாம் நடந்துருமா, விஷன் போர்டை பார்க்குறதுனால எல்லாம் நடந்துருமா அப்படின்லாம் கேட்டால் இல்லை. வெறுனே பார்க்குறதுனால எதுவும் நடக்காது. பார்த்து நீங்கள் அதை ட்ரை பண்ணணும். ஒரு விஷயம் வருமோ வராதோ, அந்த ரிசல்ட் குட் ஆர் பேட் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் நீங்கள் அந்த கடைசியாக நீங்கள் உங்கள் ட்ரையை கொடுத்தீங்களான்றது தான் என்னோடய கொஷனாக இருக்கும். ஸோ ட்ரை யுவர் பெஸ்ட். அடுத்து இம்ப்ளிமெண்ட். அதுதான், பிலீவ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அதுக்கான ட்ரை பண்ணி அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். 2-3 ட்ரையல் கொடுத்தா தான் சயின்டிஸ்ட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நீங்களும் அந்த ட்ரையலை கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், கன்சிஸ்டன்சி. இதுக்கு என்னே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்னோடய சேனலில் நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டால் மட்டும்தான் என் சேனலுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சி நானும் ஹாப்பியாக இருக்க முடியும். ரைட்? அப்படி தான் நம்ம எல்லாருமே எந்த விஷயம் எடுத்தாலும் அது கரெக்டான ரிசல்ட் கொடுக்குமா கொடுக்காதான்னு நமக்கு தெரியாது. பட் அதை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ நம்ம போட்ட எஃபர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த 3 மேஜிக்கல் மந்த்ராஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக இந்த விஷன் போர்டு மூலயமா நீங்கள் 2025 முடியறதுக்குள்ளே இந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுவீங்க. நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட முக்கியமான பர்சன்ஸ்க்கு நீங்களும் போய் விஷன் போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சன்ரைஸ் கிரீனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா, பை பாய்.